அனைவருக்கும் வணக்கம். அக்யூஸ்ட் திரைப்படத்தை இசை வெளியீட்டாவுக்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். நான் கூட ஒரு அக்யூஸ்ட் தான். அந்த பட்டத்தை கொடுத்தவர் முரளி ராமசாமி. என்ன 50 வருஷத்துக்கு மேல எந்த கட்சிக்காக பாடுபட்டாரோ அந்த கட்சியாலே அக்யூஸ்ட் ஆக்கப்பட்டவர் ராமப்பன். எந்த சங்கத்துக்காக 25 வருஷமா நான் டே நைட்டா ஒர்க் பண்ணமோ அந்த சங்கத்தாலே இப்ப நான் அக்யூஸ்ட் ஆகி நிற்கிறேன். இப்ப எனக்கு நம்ம உதயா எனக்கு இன்விடேஷன் கொடுத்து வரும்போது நான் இன்விடேஷன் நினைக்கல. ஏன்னா டெய்லி தயாரிப்பாளர் சங்கத்துல எனக்கு கோர்ட் நோட்டீஸா வந்துட்டே இருக்கு. நான் வாங்கின நினைச்சு எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் நேரம் எடுத்தாந்து கொடுக்குறாருன்னு நினைச்சுக்கிட்டேன். அந்த இன்விடேஷனை பார்க்கும்போது பார்த்தோன்னே என்ன உதயா எனக்கு அக்யூஸ்ட் இது கொடுத்துட்டு நீங்களே நேரம் வந்துட்டீங்களான்னு, கோர்ட் ஆர்டர் எடுத்துட்டு வந்துட்டீங்களான்னு. சார் இது இன்விடேஷன். உண்மையாவே அதை பார்க்கும்போது அதனோட உழைப்பு இருக்குங்களா. அதாவது நான் சொல்றேன், நேரம் வரும்போது நல்ல நேரம் வரும்போது நம்மளை சுற்றி நல்ல நண்பர்கள் வருவாங்க. கெட்ட நேரம் வரும்போது நம்மளை சுற்றி கெட்ட நண்பர்கள் வருவாங்க. நல்ல நேரம் வரும்போது நல்ல நண்பர்கள் வருவாங்க, கெட்ட நண்பர்கள் விலகுவாங்க. ஆனா உங்களுக்கு நல்ல நேரம் வந்திருக்கு. இப்ப நிச்சயமா எல்லாருமே மேடையில இருந்து இது அமையிறது இருக்குங்களா. சாதாரணமா பேசும்போது படத்தை பத்தி பேசுவாங்க. உங்களோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவங்க குடும்பத்தை பத்தி பேசுறாங்க. அவங்க குடும்ப உறுப்பினர்கள்லாம் வந்திருக்காங்க. இது ஒரு குடும்ப விழா மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ் இண்டஸ்ட்ரி இருக்க எல்லாருமே இங்க ஒரு குடும்பமா அங்க 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாரும் ஒரு மேடையில் நிற்க வைக்கிறது காரணம் உங்களுடைய நட்பு தான். அந்த நட்பு எங்க எல்லாரையும் ஒரு மேடை வைக்க வைக்குது. அந்த நட்பு ஒருவேளை நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை களையத்துக்கு ஒரு காரணமாக இருந்தா கூட அதை நான் ஒரு பெரிய சந்தோஷமா எடுத்துப்பேன். ஏன்னா அக்யூஸ்டுங்கிறது ஒரு தப்பான வார்த்தை இல்லை. முதல்ல அக்யூஸ்டுங்கிறது கன்விக்டட் தான் தப்பான வார்த்தை. அக்யூஸ்டுங்கிறது குற்றம் சாட்டப்பட்டவங்க. நாங்க குற்றம் ஏன்னா இன்னைக்கு ஆட்சியில் எல்லாருமே அக்யூஸ்டா தான் இருந்திருக்காங்க. எல்லாருமே குற்றம் சாட்டு இருக்கு, குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க. அதில் நிரபராதியாக விடுதலை பண்ணப்பட்டிருக்காங்க, கன்விக்ட் ஆயிருக்காங்க. பெரும்பாலும் யாரும் கன்விக்ட் ஆனதில்லை. அது மாதிரி உங்க படம் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, ரொம்ப உதயாவோட ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, எல்லா அவமானங்களையும் சாப்பிட்டுட்டு அப்படியே சிரித்த முகத்தோடு இருப்பார். எந்த அவமானமும் அவர் கஷ்டப்படுத்தவே படுத்தாது. எவ்வளவு வேணாலும் நீ அவமானத்தை கொடு, சிரிச்சுட்டே இருப்பார். அவருக்கு எப்படி விக்ரமுக்கு ஒரு சேது படம் அமைச்சதோ அது மாதிரி உதயாவுக்கு இந்த படம் அமையுங்கிறது நான் ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. அவ்வளோ பிரம்மாண்டமா ஒரு பெரிய ஆக்ஷன் படத்தை பார்க்குற மாதிரி இருக்கு. பிரபு சீனிவாஸ் சொல்லும்போது 1.5 கோடியில் படம் எடுக்க சொன்னார்னு ஸ்டன் சில்வாவுக்கே 1.5 கோடி கொடுத்துருப்பீங்களா, எப்படி நீங்க 1.5 கோடியில் இந்த படத்தை எடுக்க முடியும் அப்படின்னு தோணுச்சு. அந்த பஸ் பார்க்கும்போது நான் சரி ஏதோ ஒரு கிராஃபிக்ஸ்ல பண்ணிப்பீங்கன்னு நினைச்சேன் நான். ஏன்னா இந்த பட்ஜெட்ல உங்களை வச்சு ஹீரோ வச்சு பண்ணும்போது அது பண்ண முடியாதுன்னு போது அப்புறம் யார் அதுதான் மேலே பார்த்தேன் டைட்டில் யாருக்காருன்னா ஸ்டன் சில்வா, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டான்னு வரும்போது அவர் மேடையில் சொல்லும்போது தெரிஞ்சது உண்மையாவே எல்லா டெக்னீஷியனும் இது சிறப்பாக அமைஞ்சிருக்காங்க. ஒரு தயாரிப்புல எல்லா டெக்னீஷியனும் நீங்க கொண்டு மேடையில ஒரு கொடுத்துட்டீங்கன்னா அதுவே மிக பிரம்மாண்டமான வெற்றி கொடுக்கும். ஏன்னா நான் பிரபு கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க, சீனிவாஸ் கூட. ஒரு 3 நாள் தான் நாங்கள் ஒரு மாலத்தீவு சாங் போனோம். அதுல 3 சாங் எடுத்தோம். அவருக்கு கோரியோகிராஃபர் அவர் மட்டும் தான் வந்தார், அவர் அசிஸ்டன்ட் இல்லை, யாரும் இல்லை. அங்கே போன பிறகு இன்னொரு சாங் ரெடி பண்ணலாம்னா மியூசிக்கே இல்லாமல் சாங் எடுத்தாரு. அவ்வளோ பிரம்மாண்டமா. நான் பெரும்பாலும் எந்த ஷாட்டுமே நான் யாரையும் தனியாக விட்டு எடுக்க அலோவ் பண்ண மாட்டேன். நான் கூட இருந்தால் நான் தான் கேமரா ஆப்ரேட் பண்ணுவேன். ஆனால் பிரபு ஒரு நாள் ஒர்க் பண்ண பிறகு நான் தனியாக இண்டிபெண்டாக ஒர்க் பண்ண அலோவ் பண்ண ஒரே டான்ஸ் மாஸ்டர் பிரபு சீனிவாஸ் தான். ஏன்னா அவருக்கு டைரக்ஷனுக்கு உண்டான அவ்வளோ நாலேஜ் இருக்கு. இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்கான்னு தெரியுது. பிரபு நீங்க முதல்ல நீங்க எங்க யூனியன்ல மெம்பர் ஆயிடணும். நீங்க நான் மெம்பரா இருக்கீங்க. அது போல இன்னைக்கு மேடையில முரளி சாருக்கும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட். அவரோட நண்பர்கள் வந்திருக்காங்க. எல்லாரும் முகம் பார்க்காம இருக்கும்போது பல கடுமையான வார்த்தைகளை விமர்சனம் பண்ணிருப்பாங்க. ஆனா அதான் நான் உள்ள வந்தவொடனே அழகம் பண்ணி வாங்க சார்னு சொன்னாரு. அதுதான் 25 வருஷமா நாங்க ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணதோட உண்மையான நட்புங்கிறது அதுதான். அந்த இதயத்துல இருந்தோட தான் உண்மையான நட்பு. வார்த்தைகள்ல முரளி சார் என்னைக்கு என்ன விமர்சனம் பண்ணியிருந்தா கூட நான் எனக்கு வருத்தப்பட்டதே இல்லை. ஏன்னா முரளி சாரோட இதயம் என்னன்னு எனக்கு தெரியும். அவர் வாய் சில நேரங்களில் சில வார்த்தைகளை அவர் இருக்கிற பொசிஷனுக்கு, அவர் இருக்கிற தலைமை கேரக்டருக்கு அது மாதிரி சொல்லலாம். ஆனால் ஒரு காலத்திலும் நான் என்னை விட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளருக்கு வேலை செஞ்ச இல்லை அவரோட நலனை எண்ணி அவர்களுக்காக வேலை செஞ்ச ஒருத்தர் நீங்கள் வேற யாரும் என்னை விட பெரிய ஆளா நீங்கள் பெரியன்னா அதிகமாக ஒர்க் பண்ணவங்கள நீங்கள் உண்மையாக இருக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ சின்சியராக தமிழ் இண்டஸ்ட்ரியில்
ப்ரொடியூசர்ஸ்லாம் இருந்தால் தான் இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும், ப்ரொடியூசர்கிட்ட தான் அனைத்து அதிகாரங்களும் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு முறையும் நான் வந்து வலியுறுத்திட்டே இருப்பேன். செல்வனி சார் பேசுனதுக்கு அப்புறம் பேச வச்சுட்டாங்க. இருக்கிறதுல நம்ம கொஞ்சம் அவர் அளவுக்கு இல்லைனாலும் சில கருத்துக்களை நானும் சொல்லணும்னு வந்து அக்யூஸ்ட் திரைப்பட குழுவினர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன், என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அக்யூஸ்ட் படத்தை ஆரம்பிக்கும் போது வந்து உதயா ப்ரோ வந்து நான் ரெகுலர் டெய்லி பேசிகிட்டு இருக்கோம், டச்சில் இருக்கோம். பன்னீர் சார் ப்ரொடியூசராக, அவரும் எல்லாருமே நாங்கள்லாம் ஒன்றா தான் இருந்துகிட்ருக்கோம். ஸோ இந்த படம் வந்து எப்படி ஆரம்பித்தது, எப்படி வந்து கட்டமைச்சது அப்படிங்கிறது வந்து எனக்கும் தெரியும். அதில் வந்து உதயா ப்ரோ வந்து பெரிய அவர் தான் மெயின். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதை இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை வந்து எங்கேருந்து ஆரம்பித்ததுன்னு எனக்கு தெரியும். இது வந்து இங்கே வெளிநாட்டிலேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் சென்னை வரைக்கும் வந்திருக்கு. எல்லாரும் வந்து நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவருக்கு. இந்த செல்வமணி சார் சொன்ன மாதிரி நல்ல நேரம் வரும்போது நம்மளை தேடி எங்கே இருந்தாலும் வந்துடும் சப்போர்ட்டு. அது வந்து உதயா ப்ரோக்கு வந்திருக்கு. இதை தக்க வச்சுக்கணும்னு நானும் விரும்புகிறேன். அவர்கிட்ட நம்ம நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு பேஷன் ட்ரிவன் இண்டஸ்ட்ரி. நம்ம முயற்சி பண்ணிட்டு இருந்தால் அது வந்து கண்டிப்பாக இந்த சினிமா துறை நம்மளை கைவிடாது. நம்ம அது பின்னாடியே அதை நம்பிக்கையோடு இருக்கிறது தான் உதயா ப்ரோட இது சக்ஸஸ், 25 வருஷத்தோட சக்ஸஸ்ஸு. அதே மாதிரி வந்து இதை பண்ணும்போது பன்னீர்செல்வம், தங்கவேல் சார் எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்துருக்காங்க. ஒரு தனி டிசிஷன் எடுக்கிறது வந்து ஈஸி. ஒரு படத்துடைய இது வந்து தனியாக ஒரு டிசிஷன் எடுக்கிறது வந்து நம்மளுடைய இதில் போயிடும். ஆனால் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் எடுக்கும்போது, ஒரு 3 பேர் சேர்ந்து எடுக்கும்போது கருத்து வேறுபாடுகள் வந்துடும். அது வராமல் அதை பக்குவமாக பார்த்துக்கிட்டாரு உதயா ப்ரோ. இவங்க பன்னீர்செல்வமும் சரி, தங்கவேல் சார் சரி, நம்பிக்கை, இந்த யூனிட் மேலே கம்ப்ளீட் நம்பிக்கை வச்சு அவரோட டிசிஷனில் கூட பயணித்து இன்றைக்கி வரைக்கும் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கு. இது வந்து கண்ணு மூடி திறக்கிறதுல, ஏன்னா பூஜைக்கு நான் போயிருந்தேன், இப்போ பூஜைக்கும் போயிருந்தேன். அதே இப்போ வந்து ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். இது வெற்றி விழாவிலையும் கலந்துப்பேன்னு கண்டிப்பாக நம்புகிறேன். இதில் இன்னும் வந்து டைரக்டர் சார் சொன்னார் அஜ்மல் சார் பற்றி, நானும் இதில் குறிப்பிடணும். ஏன்னா நானும் இதில் எல்லாமே கேட்டுகிட்டே கூட இருந்ததுனால இதை வந்து நிறையா ஹீரோஸ்ட்டு அவங்க பார்த்தாங்க. ஆனால் அஜ்மல் சார் கேட்ட உடனே ஒத்துக்கிட்டவொடனே உதயபுரம் வந்து எவ்ரிடே அப்டேட் பண்ணார். இது முடிஞ்சிடுச்சு சார், இது வந்துருச்சு. ஸ்டன் சில்வா சார் ஒத்துக்கிட்டாரு. எல்லாம் பாபு சார் அப்ரோச் பண்ணது, எல்லா விஷயங்களும் ஒரு ப்ரெஷர் டென்ஷன் இருக்கிறது. அவர் நடிக்கணும். ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணும்போது நடிக்கும் போது அதோட இம்பேக்ட் அதில் வந்துடக்கூடாது. ஏன்னா இது ப்ரொடக்ஷனுங்கிறது வந்து ரொம்ப ப்ரெஷரான வேலை இந்த காலத்தில். ஒரு காலத்தில் நல்லா ஒரு இனிமையான தொழிலாக இருந்தது வந்து இப்போ ப்ரெஷரான தொழிலாக மாறி போயிட்டுருக்க இதாகிடுச்சு. இதுக்கு நடுவில் வந்து செல்வமணி சார் சொன்ன மாதிரி கருத்து வேறுபாடுகள் இருக்கும்போது அவங்க படம் முடிப்பாங்களா, அந்த ப்ரெஷர் அவங்களுக்கு இருக்கிற தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் சம்மேளனத்துக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து இருக்கிற படப்பிடிப்புகளை வந்து நிறுத்திடாமல் பண்ணுறதுக்கு இவ்வளோத்தையும் அவர் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து உண்மையாகவே வந்து வாழ்த்துக்கள் ப்ரோ உங்களுக்கு. அது இருக்குது.